Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. எந்த தொகுதியில் யார் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் அறிவிச்சாச்சு. அப்போது பிரச்சார களம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொலிட்டீஷியன் சும்மா இருப்பாங்களா, எட்ரா மைக்க கையில் அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்களை மாற்றி ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அரசியலில் கிடைச்சிருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்ததே திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 வருஷத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியாச்சும் திமுக அரசு கொண்டு வந்துச்சா அப்படின்னு திமுகவை தாக்கி கேள்வி கேட்டிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினையும் அவர் தாக்கி பேசியிருக்காரு. வாங்க பார்த்துடலாம். அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்த அரசாங்கம் திராவிட அரசு திமுக கட்சியோ, மத்தியிலே ஆளுகின்ற அப்பொழுது ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியோ. ஆக நம்முடைய மீனவர்கள் தங்களுடைய வலைகளை உலர்த்துவதற்கும் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே போய் ஓய்வு எடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்தார்கள். அதை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக. மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்கு அண்ணா திமுக அரசாங்கம் மத்திய அரசோடு தொடர்ந்து வலியுறுத்தும். அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகள், ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்திலே அரசின் சார்பாக தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ படிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகி போச்சுங்க. 5 ஆண்டு ஆகிவிட்டது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர திராணியற்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது உதயநிதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க என்பதற்கு தான் பாடுபட்டு இருக்கார். இந்த தேர்தல் முடிந்த பிறகு 100% திமுக வெற்றி பெறுவது இல்ல. அது கனவு கூட நடக்காது. அப்படி அவள் வெற்றி பெற்று வருகின்ற நினைச்சா ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல, உதயநிதி முதலமைச்சர் அவருக்கு தான் திட்டம் போடுறாங்க. திரு ஸ்டாலினுடைய உங்கள் கனவு பலிக்காது, பகல் கனவா தான் இருக்கும். என்ன அரச பரம்பரையா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், பிறகு உதயநிதி அரச பரம்பரையில தான். அதுக்கு பிறகு இளவரசர் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அரச பரம்பரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இனி தமிழகத்தை ஆளக்கூடியவர் இங்கே இருக்கின்ற சாதாரண மக்களின் ஒருவராகத்தான் நாட்டை ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் புரிந்து அதை சாதிக்கக்கூடிய ஒருவர் தான் நாட்டுடைய முதல்வராக வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களை போல் நான் அங்கே இருந்து இந்த உயரத்திற்கு வந்திருக்கின்றேன். சாதாரணமாக ஸ்டாலினை போல் வரல. தாவேக தலைவர் விஜய் 234 தொகுதியிலையும் போட்டி போடுற கேண்டிடேட்ஸ் வந்து அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பெரம்பூர் மற்றும் திருச்சியில் நான் உங்க ஜோசப் விஜய் போட்டி போடுறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பேசினவர் என்ன சொன்னாருன்னா, கரெக்டாக 23ஆம் தேதி பக்காவாக ரெடி ஆகிட்டு கையில் ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு முதல் ஆளாக பூத்துக்கு போயிட்டு விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற பட்டனை அமுக்குங்க அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் ரசிகர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. அதை பார்த்துடலாம். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய், உங்க எல்லாருக்கும் நம்மளுடைய ஜென்சி நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன்.
ஏப்ரல் 23 சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஆளா பூத்துல போய் நின்னு விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளிநாட்டுல இருந்து நீங்க இங்க சென்னையில இருக்கீங்கன்னா, என்னடா இது வீக் டேயா போச்சு, நம்ம வெளி ஊருக்கு போகணுமா, ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இப்பவே அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய் பேசினதோடு போகாம செங்கோட்டையன், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாரையும் ஸ்டேஜ்ல பாசத்தோட கட்டி பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் தொகுதியை ஒதுக்கின விஜய் ஃப்ளையிங் கிஸும் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வீடியோஸ்லாம் கியூட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துடலாம். தூத்துக்குடி நண்பர் திரு ஏ ஸ்ரீநாத், கழக நிர்வாகி. டிவிகே தலைவர் விஜய்க்கு எந்த தொகுதியில் நாம ஜெயிப்போம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியலைங்க. தோத்துருங்கிற பயத்தில் தான் அவர் 2 இடத்துல போட்டி போடுறாரு. அவர் தோக்குறது கன்ஃபார்ம் அப்படின்னு விஜயை தாக்கி பேசியிருக்காரு அமைச்சர் ரகுபதி. ஆனால் அவருக்கு தான் எந்த தொகுதியில் ஜெயிப்புங்கிறதே அவருக்கு தெரியல. அதனால தான் தோத்துட்டா என்ன பண்றதுங்க, 2 இடத்துல நிற்கிறாரு, 2 தோல்வி உறுதி. புதுக்கோட்டையில போன டைம் 6க்கு 5 வந்தீங்க, இந்த டைம் எப்படி இருக்குங்களா? 6க்கு 6 அள்ளி செல்வோம். அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தால் நிறைவேற்றுகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கூட்டணின்னா நாங்கள் தான் நிறைவேற்றுவோம். அதாவது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை யார் வேண்டுமென்றாலும் தரலாம், நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளையும் தரலாம். ஆனால் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும்தான் எங்களுடைய தலைவர் தளபதி தருவார். அதை எப்பாடுபட்டும் நிறைவேற்ற. நீங்க 4 முனை போட்டிங்கிறீங்க, டிவிக்கு வந்து 2 முனை போட்டி தான். டிவிக்கு டிஎம்கேங்கறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதை நாங்க ஒரு கட்சியாவே திமுக அண்ணா திமுகக்குள்ளேயே 1008 பிரச்சனை இருக்குதுங்க. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குறதுல இன்னும் உடன்பாடு ஏற்படல. அது மட்டும் இல்லாம நிறைய கட்சிகள் திமுக கூட்டணிக்குள்ள விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க. அதனாலதான் வேட்பாளர் பட்டியல் வெளியாக லேட் ஆயிடுச்சு அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு மத்திய அமைச்சர் எல் முருகன். திமுகக்குள்ள 1008 பிரச்சனைன்னா அவங்களுக்குள்ள கூட்டணி குழப்பங்கள், யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குறதுன்னு எந்த இது இல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் கூட அவங்க கூட்டணியில்
பல கட்சிகள் வந்து சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய காலதாமதமாக இருக்கிறது என்பது தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு எங்களுடைய கூட்டணி ஒட்டுமொத்த தமிழ்நாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஊர் அந்த ஊராக பார்க்கல. நாம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணி திமுக எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கூட்டணியோட ஒரே நோக்கம். அதற்காக வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கோம். சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறது தான் தாவேக்காவுடைய நோக்கமே. இது வரைக்கும் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்லியிருப்பாரா விஜய்? ஏன் கிறிஸ்துவ மக்களோட ஏதாச்சும் செலிப்ரேஷனாச்சும் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ். இந்த கூட்டணி விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். ஏன்னா நிச்சயமாக இந்த கூட்டணியில் என்ன குறை சொல்றாரு அவரு? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இது நியாயமா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குகளை திட்டமிட்டு அவர் 2 தொகுதியில் போய் போட்டிடுறாரு. அதே மாதிரி இப்போ அவருடைய பேர் ஜோசப் விஜய்னு இப்போ இதில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு விஜய்னு தான் தெரியும். இன்னைக்கு தான் அவர் ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சமீபமாக ஒரு வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தையார் சந்திரசேகர இயக்குனர் தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் டீப்பெல்லாம் உள்ள போகலாம். பட்டு நீங்கள் ஒரு கட்சி தலைவர் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பேசணுங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள். சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கவரெல்லாம் முடியாது. இல்லை அவங்க நோக்கம் அப்படி இருக்கலாம், அப்படி அவங்களுக்கு நோக்கம் இருக்கலாம். பட் இருந்தாலும் வாக்கு அதுவும் மக்களுக்காக நீங்கள் போய் வேலை செஞ்சுருக்கணும். அந்த மக்களுக்காக என்னைக்காவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும். முதல்ல நீங்கள் என்னைக்காவது ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிடுறீங்களா? இத்தனை ஆண்டு காலங்கள் சினிமாவில் இருந்தீங்களா? இன்னைக்கு தன்னை கிறிஸ்தவர்னு அடையாளப்படுத்திக்கிற நீங்கள் இது வரைக்கும் என்னைக்காவது உங்கள் வாழ்நாளில் ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு வாழ்த்தோ இல்லை அந்த மக்களோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியோ ஏதாவது நீங்கள் நடத்திருக்கீங்களா? எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. அதனால இது மக்களுக்கான அரசியல். மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது மக்களோட மக்களாக நின்று போராடக்கூடியவர்களுக்கு தான் மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க. பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குற திமுக ஒரு டெங்கு கொசுங்க. அதனால வர எலெக்ஷன்ல டெங்கு கொசுவான திமுகவை ஒழிச்சு கட்டுறோம் அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்காரு சேப்பாக்கம் தொகுதியில் போட்டி போடுற அதிமுக வேட்பாளர் ஆதிராஜாராம். பொய்யை தவிர வேற எதுவுமே பேசாம நிறைய பொய் வாக்குறுதிகள் கொடுத்து, உதாரணத்துக்கு மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி தருவோம்னாங்க. ஒரு வீடு ஒரு குடிசை கூட கட்டி தரவில்லை. அதே போல மீனவர்களை மலைவாழ் மக்கள் அந்த எஸ்டி பட்டியலில் சேர்ப்பண்ணாங்க. அது சம்பந்தமா ஒரு சிறு முயற்சியும் கொடுக்கல. மீனவ சமுதாயத்தை ஏமாற்றி இருக்கிறாங்க. அதே போல பெருவாரியாக வசிக்கின்ற ஆதி ஆந்திர மக்கள் அவர்கள் பாதிப்பு அடையும் வகையில் துப்புரவு பணியாளர் விவகாரங்களில் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் அவர்களிடம். அது மட்டுமல்ல, அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தின் போது மாநகராட்சி அலுவலக கட்டிடத்தில் உள்ள கழிப்பறையை கூட பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. எந்த கழிப்பறை முதல் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொடுத்தார்களோ அந்த கழிப்பறையை கூட அவங்க பயன்படுத்திக்க கூடாதுன்ட்டு கழிப்பறையை இழுத்து பூட்டினார்கள். இப்படி அங்கே இருக்கிற பெருவாரியான மக்கள் அவருடைய அத்தனை பேரிடம் வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காலம் காலமாக ஒரு ஓட்டு வங்கியாக ஒரு சமுதாயத்தையே பொதுவெளியில் இருந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த சமுதாயத்திலிருந்து இதுவரைக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இஸ்லாமியர்கள் 44,000 வாக்குகளுக்கு மேல இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு இஸ்லாமியரை கூட அந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக்குவதற்கு இவர்களுக்கு மனம் கிடையாது. ஏன் ஒரு கவுன்சிலர் கூட இஸ்லாமியரை அவங்க அங்க ஆக்கல. ஆகவே இப்படி சமுதாயத்தோட பலதரப்பு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிலையில இவர் என்னை பொறுத்தவரை இவர் சொன்னார் சனாதனத்தை பற்றி, அது ஒரு டெங்கு கொசு என்று. நான் சொல்கிறேன், இவர் அரசியலில் ஒரு டெங்கு கொசு. ஆகவே அந்த டெங்கு கொசுவை அரசியல் ரீதியாக முற்றிலும் இந்த தேர்தலின் மூலம் அழித்து விடுவோம்.
நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தாமரை சின்னத்தில் தாங்க போட்டி போடுறோம். எப்படி இருந்தாலும் 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைப்போம். முக்கியமாக எலெக்ஷனுக்கு இந்த பணம் பட்டுவாடை பண்ணுறதை எலெக்ஷன் கமிஷன் தடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன். தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பீடத்திலே அமர்வார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை வரலாறு காணாத வெற்றி வேட்பாளராக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே பிரிசிலா பாண்டியன் அவர்கள் நன்கு படித்தவர்கள், வழக்கறிஞர், பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார் கவுன்சில் மெம்பர், எக்ஸிகியூட்டிவ் சேர்மன், பிஎட் எம்எல்லாம் படித்தவர்கள், அதிகமாக படித்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு படைத்த ஒரு நல்ல வெற்றி வேட்பாளரை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள் தேர்தல் களத்திலே புகுந்து இதுவரை யாருமே செய்ய முடியாத சேவைகளை எல்லாம் அவர்கள் வெற்றி பாதையிலே சென்று செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு களமிறக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய சின்னம் தாமரை சின்னம், அதான் முக்கியமாக பார்க்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்னமாக எங்களுக்கு அளிக்கப்பட்டது தாமரை சின்னம். அவர்கள் தாமரை சின்னத்துடைய வேட்பாளர்கள் நிற்பார்கள். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வற்புறுத்துகிறது. அதையும் மீறி இன்றைக்கு அவர்கள் ரூலிங் பார்ட்டில் இருந்தவங்க காவல்துறைகளை வைத்து அவர்கள் பணம் கொடுப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. பணம் கொடுப்பது முழுவதும் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் தான் கிராமம் முழுவதும் பணம் கொடுப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இதுதான் உண்மை. தேமுதிகவை அதிக ஏலத்துக்கு எடுத்ததே ஸ்டாலின் தாங்க. ஆனால் அவங்க அளவுக்கு கொடுக்க அதிமுக கிட்ட டப்பு லேதுங்க. முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் கொள்கைகளை வித்துட்டு கேப்டன் விஜயகாந்தோடைய கனவுகளை சதிச்சிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. தேமுதிக வருகிறார்கள். அந்த கூட்டணி எப்படி சேர்ந்தது என்பது நானே அறியும். ஏலத்திலே திமுக அதிக விலைக்கு எடுத்து விட்டார்கள். நாங்கள் ஏலத்தில் எடுக்க முடியாது. தேமுதிகவை ஏலத்தில் எடுத்தது ஸ்டாலின். சகோதரி பிரேமலதா அவர்கள் கொள்கைகளை விட்டுவிட்டார். மறைந்த தலைவர் கேப்டன் அவருடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது. கேப்டன் விஜயகாந்த் காலம் போறாம் இறக்கு முறை இருக்கு முறை திமுகவை எதிர்த்தார். திமுகவை எதிர்த்து இயக்கத்தை ஆரம்பித்தார். வாழ்நாள் முழுக்க காங்கிரசையும் திமுகவை எதிர்ப்பேன் என்று சொன்ன கேப்டன் விஜயகாந்தனுடைய கனவுக்கு எதிராக, அவருடைய எண்ண ஓட்டங்களுக்கு எதிராக சகோதரி பிரேமலதா இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார். காரணம் என்ன? அத்தனை பேருக்கு தெரியும். ஏலத்திலே அவர்கள் அதிக தொகை கொடுத்து எடுத்து விட்டார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நம்மிடத்திலே பணம் கிடையாது, நம்மிடத்திலே குணம் இருக்கிறது. நம்பி வந்தவர்களுக்காக உழைப்போம், நம்பியவர்களுக்காக உழைப்போம். எந்த முகத்தோடு விருந்தினருக்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள் அவர்கள்? சென்ற தேர்தலிலே அதிமுக கூட்டு, இந்த தேர்தலிலே திமுக கூட்டு. மக்கள் எள்ளி நகையாட மாட்டார்களா? விருந்தினர் தொகுதி மக்கள் சிரிக்க மாட்டார்களா? உங்கள் வெற்றியை தடுத்தவர்கள் அவர்கள். அதை நீங்களே பேட்டியாக சொன்னீர்கள், அதை நீங்களே பேசியிருக்கின்றீர்கள். உங்கள் வெற்றியை தடுத்தவர்களோடு கைகோர்த்து வருகிறீர்கள். எப்படி வெற்றி பெற வைப்பார்கள் விருந்தினர் தொகுதி மக்கள்? அதை பார்த்து கொண்டு நாங்கள் எப்படி இருப்போம்? அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டி போட்டப்போ விலை போகாததால கோயம்புத்தூருக்கே வந்துட்டாரா அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு செந்தில் பாலாஜி. ஆனா இப்போ கரூர்ல விலை போகாததால கோயம்புத்தூர்ல போட்டி போடுறாரா செந்தில் பாலாஜி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை பொதுச் செயலாளர் தேவராஜ். செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல போட்டிடுறாரு. ஆனா அதே அண்ணாமலை எம்பி இங்க கோயம்புத்தூர்ல போட்டி போடும்போது என்ன சொன்னாரு? உள்ளூர்ல விளவாகாதவன் இங்க நிக்கிறான்னு சொல்றாரு. அப்போ இவர் அங்கே உள்ளூர்லேயே நிற்கலாம்ல. அப்போ இவர் அங்கே விளவாகத்தான் இங்கே வந்திருக்காரு. அப்போ கோயம்புத்தூர் மக்களை நெளிச்சு வாயிலாம். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு போட்டுருவான்னு அவருக்கு ஒரு நினைப்பா. என்ன பண்ணியிருக்காரு கோயம்புத்தூருக்கு? யார் கூட பேசியிருக்காரு?
பத்திரிக்கார் கூட ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்க, எந்திரிச்சு போயிடுவார். அவர் யார் கூட சிரித்து பேசியிருக்காரு. கோயம்புத்தூர் மக்கள் அன்பானவர்கள், இவர் மூஞ்சி பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆக 10 ரூபா பாலாஜிங்கிறது அங்கே தெரிஞ்சு 41 பேர் கொண்டு ஓட்டு வந்திருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. பாடி போகிற ஆம்புலன்ஸுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி பாடி கொண்டு போயிருக்காரு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் 41 பாடி எப்படி போஸ்ட்போன் பண்ணுங்கிறது விட தெரியல. இந்த கேள்வியெல்லாம் அங்கே வைப்பாங்க. விஜய் ரசிகரெல்லாம் நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு போல பணத்தை கொடுத்துட்டு நினைக்கிறாரு. அது நிச்சயமாக நடக்காது. அம்மன் அர்ஜுனன் நல்ல ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். நாங்கள் முழு மூச்சு அம்மன் அர்ஜுனுக்காக வேலை செய்வோம். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஆப்போசிட்டா முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுறாரு அதிமுக வேட்பாளர் பாண்டி. இதை பத்தி பிரஸ் மீட்ல பேசின பாண்டி என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு ராஜகண்ணப்பன் தாங்க அரசியல் குரு, அவர்கிட்ட இருந்து நான் அரசியலே கத்துக்கிட்டேன், அதனால இது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில நடக்கிற போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முறை வாக்குறுதி சிறப்பான ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாது கண்டிப்பா எதையாவது செய்யணும். அது செய்யறதுக்கு எனக்கு தெரியும், செய்யறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கொள்வேன். அதுதான் முக்கிய பாயிண்ட். வெற்றி வாய்ப்பு முதல் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மக்கள்லாம் ஆர்வத்தோட இருக்காங்க, நான் வரணும்னு ஆர்வத்தோட இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் தேவையில்லையே, எனக்கு எல்லாமே இருக்குல்ல. என்னது போதுமா? மக்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு கோரிக்கை, முக்கியமான ஒரு கோரிக்கை நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். சிட்டிங் எம்எல்ஏ மினிஸ்டர் இருக்காரு சார், அவரை எதிர்த்து நீங்க போட்டிடுறீங்க. ஆமா, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டு வந்தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கும். எங்க அடிக்கணுமோ பிடிக்கணுமோ எல்லாம் நல்லா நல்லா பண்ண முடியும். ஒரே கட்சியில பயணிச்சீங்க. ஆமா ஆமா, அவர்கிட்ட அரசியல் கத்துக்கிட்டு நான் நிக்கிறேன். அதுதான் நேரடி போட்டி. விஜய் ஒரு சூனா படம். கட்சியில் சேர்ந்து 4 நாளே ஆன ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு தான் தாவேக்கா இருக்கு. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா சேகர் பாபு தன்னுடைய வாழ்நாளே ஜெயிலில் தான் கழிக்கணும் அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு துறைமுகம் தொகுதியில் போட்டி போடுற அதிமுக வேட்பாளர் மனு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. ஆனால் நாட்டு மக்களுக்கு என்ன நடப்புன்றது தெரியும். ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இன்று இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எப்போதுமே குறைந்து மதிப்பீடு செய்கின்றனர். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவருடைய கட்சி பலமாக இருக்குது, ஆட்கள் போதிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், முந்தா நாள் சேர்ந்த ஒரு காங்கிரஸ்லேருந்து சேர்ந்த செல்வத்தை கொண்டு போய் சேப்பாக்கத்தில் நிற்க வைக்கிறாருன்னா அவருடைய பலம் என்ன என்பது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர் சேர்ந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. அப்போ அங்கே வேட்பாளர் இல்லை, போதிய வேட்பாளர் இல்லாத சூழல். அவரே பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் நிற்கிறாரு. அந்த நம்பிக்கையே இன்னும் அவருக்கு வரலை. இப்படி இருக்கின்ற பொழுது அவர் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்வது. அதாவது ஒரு படத்தில் வடிவேல் சூனாப்பானான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. சுனாபானா உற்றாதவன் தைரியத்தை நான் அப்படிதான் அவரை பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா 5 ஆண்டில் 9000 கொலைகள் நடந்ததாக சொல்கிறாங்க. நடந்துருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 9000. அப்போ நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கொலைகள். ஆனால் இதே சேகர் பாபு அண்ணன் எடப்பாடியார் அவர் பதில் சொல்கிற போது ஆக்ரோஷமாக சொல்கிறாரு, அங்கொன்றும் இங்கொன்றும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 4 கொலை நடப்பதுக்கு பேர் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமா? எது ஒன்றும் குரலை உயர்த்தி பேசுவதால் உண்மையை மறைத்து விடலாம் என்று சொன்னால் அவர் நிச்சயம் ஏமாந்து போவார். அவருடைய இதுக்கெல்லாம் அராஜகத்திற்கெல்லாம் நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது நிச்சயம் நான் உறுதியோடு சொல்வேன், சேகர் பாபு சிறையிலே தான் வாழ்க்கையை கழிக்கப் போகிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் பெண்களோட வாழ்க்கை உயரதாங்க செஞ்சது. பெண்கள் யாரும் பயந்து ஒதுங்கியெல்லாம் இருக்கிறது கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க அமைச்சர் கீதா ஜீவன். மேடம், இந்த 5 வருஷத்தில் பெண்களுக்கு எதிராக என்னென்ன கொடுமைலாம் நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இப்போ அமைச்சர் கீதா ஜீவனை மக்கள் விமர்சனம் பண்ணிட்டு, நம்முடைய 2021 முதலமைச்சர் எங்களுக்கு முத போட்ட உத்தரவே அதுதான்.
சரியான நடவடிக்கை எடுக்கணும் என்றுதான் காவல்துறைக்கு எல்லாத்துக்கும் சொன்னாங்க. நம்முடைய சமூக நலத்துறை அதை எல்லா இடமும் எடுத்து சென்றது. எல்லாருனாலும் புகார் கொடுக்க முன்வாங்க, நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில ஊட்டினோம். புகார் தர்றது அத்தனையுமே இன்னைக்கு எஃப்ஐஆர் போடப்படுகிறது, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது, தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது. இப்போ கோயம்புத்தூர் நிகழ்ச்சி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 129 நாள்ல தண்டனை வாங்கி கொடுத்துரும். அதே போலதான் நம்முடைய வேடநத்த நிகழ்வும் காவல்துறை அவ்வளவு வேகமாக துரிதமாக அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். எந்த ஒரு சாட்சி இல்லாத நிலையில ஒரு விரிவான ஆய்வு பண்ணி குற்றவாளி கைது செய்யப்பட்டார். இது ஒரு உதாரணம். இப்படி நாங்க அடுக்கிக்கொண்டே போகலாம். முதலமைச்சர் ஆட்சி காலத்துல புகார் கொடுக்க பெண்கள் முன் வருகிறார்கள், புகார் பதிவு செய்யப்படுகிறது, அதனால எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் கூட கன்னியாகுமரியில 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த குற்றச்செயலுக்கு இன்னைக்கு தான் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்ப 19 வயசு, ஆனா குற்றச்செயல் நடந்தது அவள் குழந்தையா இருக்கும்போது. இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க, அரசு நடவடிக்கை எடுக்கிறது. அதுதான் நிலை பெண்களுடைய நிலை வாழ்வில ஏற்றம் கண்டுள்ளது. பெண்கள் யாரும் இன்னைக்கு தயங்கி பயந்து ஒடுங்குவது கிடையாது. நடந்த குற்றச்செயலுக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் புகார் தருகிறார்கள். இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுதான் உண்மை என்பதை குறிக்கலாம். ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகிராஜனுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில எடிடா மேலோ அடிடா தாலோ இனிதான் என்டிஏ கூட்டணியோட கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சினிமா பாட்டு பாடியிருக்காரு பாஜக தொண்டர் ஒருத்தர். கூட்டணியோட இனிதான் கச்சேரி ஆரம்பா, காதுல போடு போட்டா தாண்டா உருப்படு தமிழ்நாடு, நாடு முன்னேற பாடுபடு, தமிழ்நாடு முன்னேற ஓட்ட போடு, கூட்டணிக்கு ஓட்ட போடு, எடிடா மேளா அடிடா தாளா இனிதான் என்டிஏ கூட்டணியின் கச்சேரி ஆரம்பா. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மலேசியா எஸ் பாண்டி போட்டி போடுறாரு. அப்போ ஓட்டு கேட்கறதுக்காக போன அவரை மக்கள் சுற்றி வளைச்சு முதல்ல எங்களை குடிக்கிறதுக்கு தண்ணியை ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓட்டு கேளுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஐயாவை ஜெயிக்க வேண்டிய கோரிக்கை ஐயா செய்வார், ஐயா சொந்த காசே செய்வார். ஆமா ஐயா ஜெயிக்க இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்த வேறு ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.